அனைவருக்கும் சமாதானம். கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்குற நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்த 4 பேர் ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி 4 பேரோட தெரிஞ்சு கொள்ளுங்கள். நான் சொன்ன நம்பாமல் தேடி படித்து கண்டிப்பாக தெரிஞ்சு கொள்ளுங்கள். ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த கச்சா எண்ணெயை பற்றி ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேன். இந்த மக்கள்லாம், இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள்லாம் அது என்ன பொருள்னு தெரியாமல் நீங்கள் பண்ணிட்டு போகிறீங்க. அது என்ன பொருள்னு சொன்னாலும் உங்களுக்கு புரியுன்னு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் எல்லோரும். கச்சா எண்ணெய்ண்டா என்ன? கச்சா எண்ணெய்னு சொன்னால் நான் பெட்ரோல் எடுக்கிறது, டீசல், கிரீஸ் ஆயில், அதை எடுக்கிற முதல் மூலக்கூறு கச்சா எண்ணெய்னு தமிழில் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, அதனால் சொல்கிறேன். அதுக்கு எப்படி உருவானு சொன்னால், அதாவது ஆரம்பத்தில் மனுஷனை இறைவன் படைத்தார். படைத்து அந்த 2000 வருஷம் படைச்சதுலேருந்து 2000 வருஷம் வரைக்கும் வாழ்ந்த உயிரினங்கள், இந்த பூமியில் வாழ்ந்த மனுஷர்கள், மரங்கள், இதெல்லாம் நல்ல செழிப்பாக இந்த உலகம் இருக்கும்போது வாழ்ந்த உயிரினங்கள் தான் அது. என்ன நடந்துன்னு சொன்னால், ஆண்டவர் படைத்த படைப்பை மனுஷன்தான் பாழாக்குனான்னு தெரியும். ஏன்னா இப்போயும் மனுஷன்தான் பாழாகி கொண்டிருக்கான். ஏண்டா கடவுள் உண்டுன்னு சொல்லி இந்த உலகம் இல்லாமல் மெஜாரிட்டியான ஆக்களுக்கு தெரியும் கடவுள் உண்டு சொல்லி. ஆனால் மதத்தால் பிரிஞ்சு அடிச்சு சாகுறாங்க. இதே தான் ஆரம்ப காலத்துலேயும் கடவுள்கிட்ட இருந்து மனுஷன் பிரிஞ்சு 2000 வருஷமாக அவன் இஷ்டப்படி வாழ்கிறதுக்கு பழகிட்டான். உதாரணத்துக்கு, பட் மனுஷனால் அந்த உலகத்தில் ஒன்றுமே கூடாதுன்னு சொன்னால், அவன் நினைக்கிறான் நான் பெரிய ஒரு ஆளுன்னு நினைச்சிருக்கான். ஆனால் அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரு போன செக்கனை திரும்பி மனுஷனால் வாங்க முடியாது. அது எவ்வளோ காசு வச்சுக்கட்டும், அவர் எவ்வளோ பெரிய சயின்டிஸ்டாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி தான், ஒரு செகண்ட் போயிட்டோன்னா அவரால் திரும்பி அந்த செக்கனை பிடிக்கல. அது மாதிரி அடுத்த செகண்ட் உயிரோடு இருப்பேன்றதுக்கு யாருமே கேரண்டி கொடுக்க முடியாது. இதான் மனுஷன் வாழ்க்கை. நான் அப்படி இருந்து நான் பெரியவனு சொல்கிறாங்க. அதே தான் அந்த டைம்லேயும் வாழ்ந்தாங்க. கடவுளை மறந்து அன்பு தணிஞ்சு போச்சு. அன்பு தணிஞ்சுன்னு சொன்னால் பிறர் மேலே அன்பு காட்டுறதில்லை, கொடூரமான இறக்க குணம். அடுத்தது கடவுள் படைக்கும்போது ஒருத்திக்கு ஒருத்தன் தான். என்னென்னு சொன்னால், ஆணை படைச்சிட்டு ஆணில் இருந்து பெண்ணை பிரித்து அவரை அந்த டைமில் சொல்கிறாரு, இந்த பெண்ணுன்றவள் புருஷனோட எப்பயுமே சேர்ந்துருக்கணும். ஆணும் பெண்ணும் ஒண்டாத்தான் இருக்கணும். தாய் தகப்பனை பிரிஞ்சு 2 பேரும் ஒண்டாத்தான் இருக்கணும். தாய் தகப்பனை பிரிஞ்சுன்னு சொன்னால் நீ தப்பான முடிவு போயிடாதங்க. தாய் தகப்பனை விட்டு விலகி அவங்க 2 பேரும் எப்பயுமே ஒண்டாத்தான் இருக்கணும். அவங்க 2 பேரும் சரீரத்தில் வேணும்னா 2ஆக இருக்கலாம், ஆனால் அவங்களோட எண்ணங்கள்லாம் ஒரே இதாக இருக்கணும் சொல்லி ஆரம்ப கட்டத்திலே ஆண்டவர் அப்படித்தான் ஆணையம் பெண்ணையும் படைக்கார். ஆனால் அவங்க 2000 வருஷத்தில் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், பல வாரத்தை திருமணம் செஞ்சாங்க, ஓரணு ஜெயிக்க செஞ்சாங்க. இப்போ என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் அப்படியே செஞ்சாங்க. எல்லாத்தையும் செஞ்சு கடவுள்கிட்ட இருந்து கடவுள் வெறுக்கிற அளவுக்கு மனுஷன் நடந்து கொண்டான். அவர் என்ன செஞ்சார் அதுக்கு பிறகு? இனிமேல் என்னால் அவரே சொல்கிறார், நான் மனம் நொந்துட்டேன்ற அளவுக்கு சொன்னார். அந்த வசனம் அப்படியே இருக்குது பைபிளில். நீங்கள் யாரென்னாலுமே வாசிச்சிங்கன்னா நீங்கள் மத புத்தகம் வாசிக்க அந்த உலகத்தில் என்ன நடந்துச்சு, நம்ம ஏன் இந்த பூமிக்கு வந்தோம்ன்றலாம் நீங்கள் தெரியணும்னா கண்டிப்பாக ஒரு தரம் சாரத்துக்குள்ள இல்லை யாருமாவது பைபிளை வாசிங்க. இதை மத புத்தகம் நீங்கள் நினச்சிட்டு வாசிக்காமல் இருந்தீங்க, அது உங்களோட தப்பும் உங்களோட முட்டாள்தனமும். நீங்கள் ஒரு தரமாவது பைபிள் வாசிங்க எல்லாரும். அதுக்காகத்தான் சொல்கிறேன். என்ன நடந்ததுன்னு சொன்னால், இவங்க தவறு பண்ணி ஒரு நிச்சயக்கு எல்லாம் பண்ணி முடிஞ்சதுக்கு பிறகு கடவுள் சொல்கிற வார்த்தை அதுதான், நான் மனம் நொந்து போய் இதை நான் என்ற அளவுக்கு வரும்போது ஒரே ஒரு மனுஷன் இந்த பூமியில், ஒரே ஒரு மனுஷன், அவர் பேர் நோவா மூலமாக சொல்கிறாரு, நான் இந்த பூமியை அழிக்க போகிறேன். எப்படி அழிக்க போகிறேன்டா, இந்த பூமியின் தரையே தெரிய அளவுக்கு தனியாக அழிக்க போகிறேன், மழையை பெய்ய வைக்க போகிறேன் 2 பேர் சொல்கிறார். ஆனால் அந்த டைமில் மழை பெய்ய வைக்க போகிறேன்னு சொல்லும்போது அந்த 2000 வருஷமாக அந்த பூமியில் மழை பெஞ்சதே கிடையாது. ஏன்னு சொன்னால் பூமி அப்படி தான் படைக்கப்பட்டது. எப்படி படைக்கப்படணுன்னு சொன்னால், பூமி வெப்பமடையாது, குளிர்ச்சியாக தான் இருக்கும். எந்த பொருளையும் கொண்டு வெளியால் வச்சா அந்த பொருள் எப்பயுமே குளிர்ச்சியாக தான் இருக்கும். பூமியில் சூரிய ஒளி அந்தளவுக்கு ஊடுருவி இருக்காது. இப்போ நம்மளோட சில இடங்களில் குளிர்ச்சியான இடமா அது மாதிரி குளிர்ச்சியாக தான் இருந்து அந்த பூமி அப்படி தான் படைக்கப்பட்டது. மனுஷனுக்கு வேறுவண்டா என்னென்னு தெரியாத மனுஷன் வாழ்ந்தவன் 2000 வருஷமாக. அந்த காலகட்டத்தில் அப்படித்தான் மனுஷன் வாழ்ந்து இருக்கும்போது சொல்கிறாரு நம்ம மழையை. அது எத்தனை வருஷம் சொன்னான்னு தெரியுமா?
நோவாட்ட சொல்லி 120 வருஷம் நோவா அந்த உலகத்தில் எல்லா மக்களுக்கும் பிரசங்கம் பண்ணான். மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்கன்னு 120 வருஷம் பிரசங்கம் பண்ணான். இந்த மனுஷன் ஒத்தருமே கேள்வி கேட்கல. ஆனால் அந்த அந்த பேழையை கட்டும்போது கடவுள் எல்லாத்துக்கும் கட்டளை விட்டுட்டாரு. இப்படி ஒரு அழிவு தரப்போறோன்னு சொன்னோன்னே உலகத்தில் இருக்கிற எல்லா மிருகத்திலையும் ஜோடி ஜோடி ஜோடியாக அது அவருக்கு தெரியும் ஆண்டவருக்கு இந்த மிருகத்தை தான் கொண்டு போகணும்னு அந்த மிருகங்களை வச்சு அந்த பேழையை அவர் தான் அந்த பேழையை கட்டுறார். உலகத்திலே முத கப்பலை கட்ட சொன்ன அவர் தான். அவருக்கு அந்த கப்பல் கட்டுறதுக்கு அறிவே இல்லை. ஏன்னா அந்த கப்பலை கட்டுற அளவுக்கு நோவாவுக்கு சக்தி இல்லை. அதுக்கும் ஒரு ஆளை அனுப்பி, அதாவது அவர் தூதன் ஒன்று அனுப்பி அதை அவரை கட்ட வைக்காரு. 120 வருஷம் கட்டி முடிஞ்சதுக்கு பிறகு மழை வருது. எப்படி மழை வருதுன்னு சொன்னால் 40 நாள் விடாம மழை. அதாவது வானத்திலிருந்து மழை வந்து நிலத்திலிருந்து ஊற்றும் கூட வெடிப்பறிஞ்சு நிலத்திலிருந்து ஊற்றும் ஒளிம்பி உலகம் ஃபுல்லாக தண்ணியில் மூடப்பட்டு தான் இந்த உலகத்தில் ஒட்டுமொத்த மனிதமும் ஒட்டுமொத்த மிருகமும் உலகத்தில் ஒட்டுமொத்த இந்த மரங்களும் அழிஞ்சதுக்கு பிறகு அந்த ஒரே ஒரு குடும்பம் தான் இந்த உலகத்தில் தப்புனேன். அதுக்கு காரணம் அவர் வந்து கடவுளை நம்பினார். அதாவது நம்மளை படைத்த கடவுளை நம்பினவர். நம்மளதான் அந்த ஒரு மனுஷன் தப்புனதாலான் இன்றைக்கு நம்மளாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த கதை நான் என்னத்துக்கு சொன்னோன்னு அன்றைக்கு அந்த கச்சானன்றது என்னென்னு சொன்னால் அன்றைக்கு அந்த மனுஷர்கள் செஞ்ச தவறுக்கு மிஞ்சின எச்சம்தான் அது. அவங்க கடைசியில் மண்ணில் ஒரு இடத்த போய் கடந்து அழுகி கிழிங்கி அது அந்த வீணியானதுக்கு பிறகு தான் கச்சானன்னு இன்றைக்கு எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க அது சயின்ஸுக்கு தெரியும் நிறைய உயிரினங்கள் செத்ததுக்கு பிறகு அப்படி வரும்னு சொல்லி சயின்ஸை சொல்லுது. நீங்கள் படிங்க. நான் சயின்ஸை நம்பலை. ஏன்னு சொன்னால் கடவுளை நம்புறவன் வந்து வேற ஒன்றை நம்பப்படா. ஓகே, அந்த இது வந்து கிடைச்ச வந்து அப்படித்தான் உலகமே சொல்லுது. என்ன சொன்னால் இமயமலை உயரத்தில் கூட கடலில் வாழ சில உயிரினங்கள் எச்சங்கள் வந்து அங்கே கிடைச்சோன்னு சொல்லி சில ஆதாரங்கள் இருக்குது. இன்றைக்கு வந்து அரராத்தன்ற ஒரு மலையில் வந்து நோவாட பேலை தங்கினத்துக்கும் அந்த மனுஷன் வாழ்ந்ததுக்கு ஒரு எச்சங்கள் இன்றைக்கும் இருக்குது. அதெல்லாம் தேடி 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 பாருங்கள். கண்டிப்பாக தேடி பாருங்கள். நான் சொல்கிறேன்னு நம்பாம நீங்களே தேடி நம்புங்க. நம்பினா உங்களுக்கு நல்லது. இந்த கதை இவ்வளவும் சொன்னதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் இன்றைக்கு அந்த கச்சான கிடைச்சதுக்கு காரணம் இதான். மனுஷன் செஞ்ச தவறு அந்த மனுஷன் பழைய உயிரினம் அந்த மனுஷன் செஞ்ச தவறுனால ஒரு நடந்த கொடுமை தான் இன்றைக்கு அந்த கச்சானை நீங்கள் எல்லாரும் யூஸ் பண்ணி. இது ஏன் சொல்கிறோன்னு சொன்னால் ஒரு நேற்று முந்தினாத்து ஒரு வீடியோ ஒரு சின்ன ஒரு ஆள் ஒரு வீடியோவில் கமெண்ட் பண்ணிக்கிற அப்படின்னு சொன்னால் அந்த நம்ம ஜாழ்ப்பாணத்தில் நடக்கிற செம்மணியில் நடக்கிற அந்த புதக்குழியில் நடந்த அதுக்கு ஒரு ஆள் சொல்கிறாரு ஒரு ஆள் நின்ற மாதிரி குந்துன மாதிரி ஒரு ஆள் செத்துருக்காரு. அதுக்கு ஒரு ஆள் கமெண்ட் பண்ணதை ஸ்ரீலங்காவில் எல்லோரும் பேசப்பட்டு கடுமையாக பேசுகிறீங்க. எப்படின்னு சொன்னால் ஒரு தமிழன் செத்துட்டான், இன்னொரு மனுஷன் தமிழன் செத்த மாதிரி கமெண்ட் பண்ணி போட்டிருக்காரு. அதை நிறைய பேர் ஷேர் பண்ணி கொண்டு போகிறாங்க. இப்போ நான் சொன்ன வந்து இவ்வளோ சொன்னதுக்கு காரணம் தெரியுமா? இனத்துக்கும் இனம் என்று சொன்னால் நான் ஒரு இனம் அவன் ஒரு இனம் என்று சொல்லி மனுஷன் பிரிகிறீங்க, இன்னொரு மதத்தால் பிரிகிறீங்க. அப்போ நீங்கள் ஒருத்தர் மனுஷன் இல்லையா? அங்கே அந்த புதக்குழியில் இருந்தவனு ஒரு மனுஷன், அதை கொலை பண்ணது ஒரு மனுஷன். அந்த டைமில் அவன் ஒரு கொடூரமான ஒரு மனுஷனாக இருந்த ஒரு மனுஷனை கொண்டாண்டா அவன் எப்படிப்பட்ட ஒரு ஜந்தா இருந்திருப்பான். எப்படிப்பட்ட ஒரு மிருகம் கூட பசிக்க இருக்கிற டைமில் மட்டும்தான் எதையுமே அடித்து சாவிக்குது. அந்த அதாவது அஞ்சறி இருக்கிற ஒரு மிருகத்துக்கே தெரியுது நமக்கு பசிச்சா மட்டும் சாப்பாடு போதும்னு சொல்லி. அப்போ ஒரு முன்னுக்கு இருக்கிற உயிராண்டு நீங்கள் பிரித்து பார்க்கும்போது அது மனுஷன் இல்லையா? ஒரு இனமாக நீங்கள் பிரிஞ்சு அப்போ ரெண்டு சைடில் ரெண்டு இனம்னு சொன்னால் நீங்கள் மனுஷன் இல்லையா? உங்களுக்கும் மனுஷன்ன்ற தன்மை இல்லையா? செத்தவன் எப்படிப்பட்டவனாக இருந்துட்டு போடும், அவர் மனுஷன் தானே. உங்களுக்கு இறக்க குணமே இல்லையா? அப்படி ஒரு இணக்க குணம் இல்லாட்டி இந்த பூமியில் நீங்களாம் வாழ தகுதி இல்லாத மனிதனாக இருக்கணும். நீங்கள் மனிதன் சொன்னால் நீங்கள் நினைச்சிடப்படா உருவத்தால் மனுஷன் ஆகிறது இல்லை, உருவத்தால் எண்ணத்தால் மனுஷன் ஆகிற. உருவத்தால் மனுஷன் இருந்தால் உலகத்தில் வந்து இல்லா உருவம் இருக்குது. அது மிருகங்களும் வந்து ஒரு உருவத்தால் ஒரு உயிரினம் தான். ஆனால் அது வந்து மனுஷன் ஆக முடியாது. ஏன்னா மனுஷனுக்கு இருக்கிற அறிவு வித்தியாசம். அதால் வந்து நீங்கள் மனுஷனாக இருக்க பழகுங்க பெஸ்ட்டில் எல்லோரும். செத்தவனை பார்த்து போட்டு இந்த உலகத்தில் எல்லாரும் அப்படி தான் இருக்காங்க. ஒரு இனத்தை செத்தா சுடுறவனும் ஒரு மனுஷன்தான், சுடுவாங்களும் ஒரு மனுஷன்தான். அதுக்காக நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று தெரியுமா? அந்த சாகரனை பற்றி குளறப்படா. அதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதை ஒன்று இந்த உலகத்தில் இப்படி நடக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு கடவுள்ன்ற பேரில் நீ கும்பிட்டீங்கன்னு சொன்னால் அவர்கிட்ட போய் கேளுங்க.
அந்த முன்னுக்கு இருக்கிற மனுஷனை சாகப்போடா இவனுக்கும் அந்த இறக்க குணத்தை கூடன்னு கடவுள் நீங்கள் உண்மையில் கடவுள் நம்பிங்கன்னா அவத்தை கேளுங்க. அதை விட்டுட்டு பூமியில் இருந்துக்கிட்டு அவன் கொள்றதால அவன் என்ன கொள்ளுங்க, அவன் நரகத்துக்கு போகிறான், இவன் நரகத்துக்கு, அவன் நரகத்துக்கு போகிறான்ல நீங்கள் சொல்கிற நீங்கள் கண்டிப்பாக நரகத்துக்கு போவீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த இறக்க குணம் இல்லையே. யுத்தம் பண்ணுறவனுக்கு இருக்கிற மனநிலைமையை பார்க்குறதுக்கு அவனுக்கும் ஒரு கடவுளை கும்பிட்டு இருப்பான், அதுக்கு கூலி கொடுக்குறது கடவுள் இருக்காரு. நீங்கள் நடுவில் ஒரு மனுஷனாக இருந்து நீங்கள் இப்படி செஞ்சு இப்படி சொன்னீங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக நரகத்தை தான் போகிறீங்க. ஏன்னா உங்களுக்கு இறக்க குணம் இல்லை. முதல் எல்லாரும் மனுஷனாக இருக்க பழகுக்கு. இந்த கதவளம் சொன்னதுக்கு காரணமே தான் அந்த 2000 வருஷத்துக்கு முந்தைய செஞ்ச தவறுனால இந்த உலகம் அழிஞ்சது மாதிரி இப்பையும் அதே மாதிரி ஒரு தவறு அந்த மனுஷன் பண்ணி கொண்டு வரும். உங்கள்கிட்ட ஒத்த டைம் இறக்க குணம் இல்லை. அன்புன்ற ஒரு பொருளே உங்களுக்கு இலக்கணம் தெரியாம போய்த்து. ஒரு இனத்துக்குள்ள இனம் வந்தால் நீங்கள் மனுஷனை பார்க்குறீங்களோ, உங்களோட மதத்தை இனத்தை தான் பார்க்குறீங்க. மதத்தை கண்டுபிடிச்ச மனுஷன், மறுபடியும் சொல்கிற மதத்தை கண்டுபிடிச்ச மனுஷன். உண்மையில் கடவுள் தான் ஒரு மதத்தை கண்டுபிடிச்சாலும் நீங்கள் உலகத்தில் நீங்கள் வெறுக்க வேண்டிய ஒரு விஷயம் அந்த கடவுளை தான். ஏண்டா ஒருவர் தான் படைச்சோன்னு சொல்லியிருந்தா என்னத்துக்கு மதத்தால் மனுஷனை பிரித்து இந்த உலகத்தில் எல்லாரும் கொள்ள வைக்கிறாரு? அப்படின்னா மனுஷன் கண்டிப்பாக கடவுள் அந்த மதத்தை படைக்கலன்னு நல்லா புரிஞ்சுக்கொள்ளும். உங்களுக்கு அறிவு தந்திருக்கான் இறைவன். அந்த அறிவு மூலமாக கண்டிப்பாக தெரிஞ்சுக்கொள்ளுக்கு. இந்த உலகத்தில் அறிவை வச்சு எண்ணத்தெல்லாம் சாதிக்கிறான். ஆனால் அதே அறிவை வச்சு தான் கேவலமான விஷயம் செஞ்சுட்டு போகிறீங்க. கண்டிப்பாக சொல்கிற கடவுளே இந்த வார்த்தையை சொல்கிறார். சத்தியத்தை தெரிஞ்சுக்கோ, சத்தியம் ஒன்றை விடுதலையாகும் கடவுளை சொல்கிறாரு. அவர் சொந்த வாயில் சொல்லிக்கார். அப்போ நீங்கள் போய் யார் கடவுள்னா அதை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. பாய்.